அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பாசத்திற்குரிய மாணவ மாணவிய கண்மணிகளே, ரியாதுல் பதிஆ கிதாபு இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் படிக்க இருக்கின்றோம். அதில் பாடம் 28 நாம் பார்க்க போகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த பாடம் 28 என்பது எது சம்பந்தப்பட்டது என்றால், முக்கியமாக தொழுகையின் அர்கானாத்துகளில் அர்ருக்கூஉ மக்ரூனம் பித்துமஅனீனா ஐந்தாவது ருக்குனையும், அல் இஅ்திதாலு மக்ரூனம் பித்துமஅனீனா ஆறாவது ருக்குனையும், அஸ்ஸுஜூது மர்ரத்தைனி மக்ரூனம் பித்துமஅனீனா ஏழாவது ருக்குனையும் தான் நாம் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். ரியாதுல் பதியா என்பது உசூலுத்தீன் மற்றும் பாது ஃபுரூஇ ஷரீஆ இரண்டு அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு உன்னதமிக்க ஒரு கிதாபு தான் ரியாதுல் பதியா என்பது. உசூலுத்தீனை நாம் நிறைவு செய்து விட்டோம். பாது ஃபுரூஇ ஷரீஆவில் கிதாபு தஹாராவை முடித்து தொடர்ந்து கிதாபு ஸலாவை நாம் ஆரம்பித்து இருக்கின்றோம். இந்த கிதாபு ஸலாவில் பாபு அர்கானி ஸலா என்ற பாடத்தை தான் நாம் படித்து வருகின்றோம். அதில் இன்ஷா அல்லாஹ் நாம் ஐந்தாவது மற்றும் ஆறாவது மற்றும் ஏழாவது ருக்குனை தான் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். வெற்றிகரமாக நாம் 4 ருக்குன்களை முடித்து விட்டோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை தொழுகையின் அர்கானாத்துகள் உங்களுடைய கவனத்திற்கு தரப்படுகின்றது. அர்கானு ஸலா சுருக்கம், இதை மனனம் செய்து கொண்டால் ரொம்ப நல்லது. ஏனெனில் தொழுகையினுடைய முக்கியமான பகுதிகளாக இந்த 13 இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்நியத்து, நீயத்தை நாம் பற்றி தெரிந்து விட்டோம். நீயத்தை பற்றி நாம் விளக்கமாக தெரிந்து கொண்டோம். அல் கியாமு இரண்டாவது கியாம், மூன்றாவது தக்பீரத்துல் இஹ்ராம், தக்பீரத்துல் இஹ்ராமை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம். நான்காவது கிராஅத்துல் ஃபாத்திஹா, கிராத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கங்கள் சட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டோம். மொத்தத்தில் 13 அர்கானாத்துகளில் 4 ருக்குன்களை நாம் முடித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்திலே ஐந்தாவது மற்றும் ஆறாவது மற்றும் ஏழாவது ருக்குனை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஐந்தாவது ருக்குன் என்பது ருக்குஉ செய்யுதல். தொழுகையில் ருக்குஉ செய்யுதல் என்பது ஒரு ருக்குனாக இருக்கிறது. அந்த ருக்குவும் எப்படி இருக்க வேண்டும்? மக்ரூனம் பித்துமஅனீனா, அதாவது அமைதியான நிலையிலே அந்த ருக்குஐ நாம் செய்ய வேண்டும். உடல் உறுப்புகள் எல்லாம் அமைதி பெற்ற நிலையிலே அந்த ருக்குஐ செய்ய வேண்டும். ஆறாவது அல் இஅ்திதால், சிறுநிலை என்று சொல்லுவார்கள். இந்த சிறுநிலை ருக்குவுக்கு அடுத்து உள்ள அந்த நிலை. எப்படி கியாமில் நாம் நின்றோமோ, ருக்குவுக்கு முன்னால் எப்படி நின்றோமோ அதே போல ருக்குவுல இருந்து திரும்ப எழுந்து நிற்க வேண்டும். அந்த நிற்குதலுக்கு அல் இஅ்திதால் என்று சொல்லப்படும், கியாம் என்று சொல்லப்படாது. இதை தான் கியாம் என்று சொல்லுவோம், இதை இஅ்திதால் என்று சொல்லுவோம். ஏன்னா சிறுநிலை. கியாம் அளவுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவ்வளவு நேரம் நம்ம இதில் நிற்க மாட்டோம். அந்த சிறுநிலையும் கூட எப்படி நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால், மக்ரூனம் பித்துமஅனீனா, அமைதி பெற்ற நிலையிலே, உடல் உறுப்புகள் எல்லாம் அமைதி பெற்ற நிலையிலே அந்த சிறுநிலையை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஏழாவது ருக்குன் அஸ்ஸுஜூது மர்ரத்தைன். இஅ்திதாலுக்கு அடுத்து நம்ம சஜிதா செய்வோம். அந்த சஜிதா எத்தனை தடவை இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, 2 தடவை. ஒரு ரக்காயத்துக்கு 2 சஜிதா, ஒரு ரக்காயத்துக்கு 2 சஜிதாக்கள் இருக்க வேண்டும். அதான் சொல்றாங்க அஸ்ஸுஜூது மர்ரத்தைனி மக்ரூனம் பித்துமஅனீனா. அந்த 2 சஜிதாவும் எப்படிதான் இருக்க வேண்டும்? உடல் உறுப்புகள் அமைதி பெற்ற நிலையில்தான் இருக்க வேண்டும். இந்த 3ஐ பற்றி தான் முஸன்னிஃப் அவர்கள் இன்றைய பாடத்திலே நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். வாருங்கள் நாம் பாடத்திற்கு செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஹாமிசு, ஐந்தாவது ருக்குனாகிறது. தொழுகையினுடைய அர்கான்களில் 13 ருக்குன்கள். அந்த 13இல் ஐந்தாவது ருக்குனாகிறது அர் ருக்கூஉ. ருக்கூஉ செய்யுதலாக இருக்கும். ருக்கூஉ என்றால் குனிதல் என்பது அதனுடைய பொருள். குனிய வேண்டும். கியாம் நிலையிலிருந்து இப்போ என்ன செய்கிறாரு? குனிகிறார். அந்த குனிதல் எப்படி இருக்கணும்? மக்ரூனம் பித்துமஅனீனா, துமஅனீனத்தை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையிலே அந்த ருக்கூஉ இருக்க வேண்டும்.
துமஅனீனத்தை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் அப்படின்னா என்ன? அதாவது உடல் உறுப்புகள் எல்லாம் அமைதி பெற்ற நிலையிலே, பதட்டமின்றி, அவசரமின்றி, வேகமின்றி, நிதானித்த நிலையிலே இந்த ருக்கு என்ற அந்த அமலை செய்ய வேண்டும். ஹத்தா தஸ்தகிர்ரல் அஅதாஉ, எதுவரை என்றால் உறுப்புகளெல்லாம் ஒரு நிலை பெற்றிருக்கும் வரை. தஸ்தகிர் அதாவது ஒரு ஸ்தரத்தன்மையை பெற்றிருப்பதற்கு தஸ்தகிர் என்று சொல். இஸ்தகர்ர என்றால் ஸ்தரம் பெற்றது, தஸ்தகிர்ரு ஸ்தரம் பெறும். அதாவது ஒரு இடத்தை உறுதியாக பற்றி பிடித்தல் என்பதற்கு தான் இஸ்தகர்ர எஸ்தகிர்ரு என்பது பயன்படுத்தப்படும். அப்ப இங்க என்ன அப்படின்னா, உறுப்புகள் எல்லாம் தரத்தன்மை பெற்றிருக்கும் வரை. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, துமானீனத் அப்படிங்கிறதுக்கு வேகம், பதட்டமின்றி, அமைதி பெற்ற ஒரு நிலை என்று அர்த்தம் வைக்கிறோம். ஹைர். வல் வாஜிபு ஃபீஹி, இந்த ருக்குஉல வாஜிபாகிறது, கட்டாயம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஐயன் ஹனிய பஅதல் ஃபாத்திஹதி, ஃபாத்திஹாவிற்கு பிறகு குனிவதாக இருக்கும். பஅதல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம், ஃபாத்திஹாவுக்கு பிறகு துணை சூரா அல்லது குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதிக்கொள்வது சுன்னத் என்பதாக. அப்போ அதற்கெல்லாம் பிறகுதான் நம்ம என்ன செய்வோம், குனிவோம். அப்ப குனிவது ஃபாத்திஹா சூரா ஓதியதற்கு பிறகு குனிய வேண்டும். ஹத்தா தஸில கஃபாஹு, அவனுடைய 2 உள்ளங்கைகளும் சேருகின்ற வரை. எவ்வளவு குனியணும்? ஹத்தா தஸில கஃபாஹு இலா ருக்குபத்தைஹி, குனிஞ்சா அவனுடைய 2 ருக்குபத் முழங்காலின் பக்கம் அவனுடைய 2 உள்ளங்கைகளும் சேருகின்ற வரை குனிய வேண்டும். குனிவது வாஜிப். இன்கான முஅ்ததிலல் ஹில்கத், ஹில்கத் அப்படின்னா அமைப்பு, படைப்பால், அவனுடைய உருவ அமைப்பால் நடுநிலையானவனாக அவன் இருந்தால். முஅ்ததில் அப்படின்னா நடுநிலையானவன். உருவ அமைப்பால் நடுநிலையானவனாக அவன் இருந்தால், அதாவது ஒரு மனிதன் உருவ அமைப்புல நடுநிலையான ஒரு மனுஷனாக இருக்கார். ரொம்ப குட்டையாகவும் இல்லாமல், ரொம்ப குட்டையாக இருந்தால் அவ்வளோ குனிய முடியாது சில பேர்த்துக்கு. அதே போல் ரொம்ப குண்டா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்கள குனியறதுக்கு கஷ்டம். அதனால தான் இங்கே முஅ்ததிலுல் ஹில்காவை முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வராங்க. அப்போ உருவ அமைப்பால் நடுநிலையானவனாக அவன் இருந்தால் அவனுடைய 2 முழங்காலின் பக்கம், முட்டின் பக்கம், 2 மூட்டின் பக்கம் அவனுடைய 2 உள்ளங்கைகளை உள்ளங்கைகளும் சேர்ந்திருக்கின்ற வரை, தஸீல கஃபாஹு, அவனுடைய 2 உள்ளங்கைகளும் சேருகின்ற வரை குனிவது வாஜிபாகும். இதுதான் குனிறத்துக்கான எல்கை, அளவு. இப்போ அதில் பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்களை சொல்கிறாங்க. வஸ்ஸுன்னத்து ஐ யுஸவ்விய ஃபீஹி லஹ்ரஹு, அந்த ருக்குஇல அவனுடைய முதுகையும், உனுகஹு, அவனுடைய கழுத்தையும் சரிசமமாக வைப்பது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. லஹ்ர் அப்படின்னா முதுகு, உனுக் அப்படின்னா கழுத்து. அவனுடைய முதுகையும் அவனுடைய கழுத்தையும் சரிசமமாக வைப்பது சுன்னத்தாகும். எப்படி? எதை போல? சஃபீஹத்தின். சஃபீஹத் அப்படின்னா ஒரு தட்டை போன்று. எப்படி தட்டு நேரா வளையாம இருக்குமோ அதே போல அவனுடைய முதுகையும் அவனுடைய கழுத்தையும் நேராக வைத்து கொள்வது. நேராக வைத்து கொள்வது என்பது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு சுன்னத்தையும் சொல்றாங்க. ஒயன்சிப சாகைஹி, அவனுடைய 2 கெண்டை கால்களையும் நட்டமாக வைப்பது. முழங்காலுக்கு கீழே உள்ள அந்த பகுதி தான் சாக்கு என்று சொல்லப்படும்.
இரண்டு கெண்டை காலையும் நட்டமாக வைப்பது. அதற்கு வளைவு கொடுக்கக்கூடாது. வயஅஹுத ருக்குபத்தைஹி பியதைஹி, அவனுடைய இரண்டு கரங்களால் அவனுடைய இரண்டு முழங்கால்களையும் பிடிப்பது ஒரு சுன்னத். மஅ தஃப்ரீகி அஸாபிஇஹிமா, அவ்விரண்டு கரங்களின் விரல்கள், ஹுமாவுடைய லமீர் இந்த எதைஹி, இந்த இரண்டு கரங்கள் என்பதின் பக்கம் ஈட்ட வேண்டும். அவ்விரு கைகளின் விரல்கள் பிரிந்து இருப்பதுடன், என்ன சொல்றாங்கன்னு தெரியுதா? அதாவது ருக்குஉல பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்களை சொல்றாங்க. முதல் சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய முதுகும் கழுத்தும் சரிசமமாக இருக்க வேண்டும், வளைவின்றி. எப்படி ஒரு தட்டு எப்படி சரிசமமாக இருக்குமோ அதே போல. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய கெண்டை கால்கள் எல்லாம் நேராக நட்டமாக நிற்க வேண்டும். மூன்றாவது, அத்துடன் அவன் என்ன செய்யணும், தன்னுடைய கை விரல்களை பிரித்து வைத்த நிலையில அவனுடைய இரண்டு கைகளால் அவனுடைய இரண்டு முழங்காலை அவன் பிடித்து இருப்பது ஒரு சுன்னத். வயகூல ஃபீஹி, இன்னும் அதிலே கூறுவதும் சுன்னத். அடுத்து ஒரு சுன்னத் சொல்றாங்க, சுபஹான ரப்பியல் அதீம் என்ற இந்த திக்ரை கூற வேண்டும். சுபஹான, மகா பரிசுத்தமிக்கவன், ரப்பி என்னுடைய இரட்சகன், அல் அதீம் கண்ணியத்திற்குரிய, உயர்ந்த என்னுடைய இரட்சகன் மகா பரிசுத்தமிக்கவன் என்பதுதான் அதனுடைய பொருள். எவ்வளவு சொல்லணும்? வதுனல் கமாலி, பரிபூர்ணத்தில் ஆக குறைந்ததாகிறது, சலாசு மர்ராத்தின், 3 தடவைகளாக இருக்கும். அப்போ இந்த திக்ரை என்ன செய்யணும், 3 தடவை சொல்றது சுன்னத், அதுனல் கமாலாக இருக்கிறது. ஹைர். அடுத்து வஸ்ஸாதிசு, மூன்றாவது, வஸ்ஸாதிசு சாரி ஆறாவது ருக்குனாகிறது. அதாவது அதுனல் கமால் சலாசு மர்ராத்தின், இந்த ஜிக்ரை சொல்றதுல ஒரு பரிபூர்ணமான ஆக குறைந்த ஒரு அளவை முசன்னிப் அவர்கள் சொல்கின்றார்கள். சலாசு மர்ராத்தின் 3 தடவைகளாக இருக்கும் என்று. அடுத்து வாருங்கள், ஆறாவது ருக்குனாக அல் இஅ்திதாலு, இஅ்திதால் என்ற அந்த சிறுநிலை, மக்ரூனம் பித்துமஅனீனா, துமஅனீனத்துடன் சேர்க்கப்பட்ட நிலையிலே அந்த சிறுநிலையை நிறைவேற்ற வேண்டும். ஹத்தா தஸ்தகிர்ரல் அஅதாஉ, எங்கெல்லாம் துமஅனீனா வருது அங்க இதுதான் கருத்து. தஸ்தகிர்ரல் அஅதாஉ, உடல் உறுப்புகள் எல்லாம் ஒரு ஸ்தரத்தன்மை பெறுகின்ற வரை, ஒரு அமைதி நிலையை அடைகின்ற வரை. வல் வாஜிபு ஃபீஹி, இந்த இஅ்திதாலில் வாஜிபான அளவாகிறது, ஐயஊத ராஃபிஉ, உயரக்கூடியவன் மீளுவது. உயரக்கூடியவன் ராஃபிஉ அப்படின்னா மேலே உயரக்கூடியவன். ஏன்னா உங்களுக்கு ருக்குல தான் இருக்கிறான் இந்த தொழுகையாளி. இப்போ எந்த நிலையில இருக்கான்னா, ருக்குல இருந்து இவன் என்ன செய்வான், அப்படியே உயருவான், தன்னுடைய முதுகை என்ன செய்வான், அப்படியே மேலே தூக்குவான். அதுக்கு தான் ராஃபியா, உயரக்கூடியவன் மீளுவதாக இருக்கும். லிமாகான அலைஹி கபுலஹு, அதற்கு முன்னால் எந்த நிலையில் இருந்தானோ அந்த நிலைக்காக. லிமாகான அலைஹி கபுலஹு, இந்த ஹூடைய லமீர் ருக்குவின் பக்கம் மீட்டிக்கணும். அந்த ருக்குவுக்கு முன்னால எதன் மீது, எந்த நிலையின் மீது அவன் ஆகியிருந்தானோ அந்த ஒன்றுக்காக உயரக்கூடியவன் மீளுவதுதான் இந்த இஅ்திதாலில் வாஜிபான ஒரு அளவாக இருக்கிறது. அப்போ அதுக்கு முன்னால் அவன் கியாமில் இருந்தான், அதே மாதிரி உள்ள அந்த கியாமின் பக்கம் அவன் என்ன செய்யணும், வரணும். சரி, இதுல பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, வஸ்ஸுன்னத்து அன் யகூல ஃபீ ஹாலி ரஃபிஹி மினர் ருகூஇ, ருகூஇல் இருந்து அவன் உயரக்கூடிய அந்த நிலையிலே, மேலே வரக்கூடிய அந்த நிலையிலே அவன் சொல்லுவது ஒரு சுன்னத். சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்ற இந்த வார்த்தையை சொல்லணும். சமிஅல்லாஹ், அல்லாஹ் கேட்டான், அல்லாஹ் கேட்டு விட்டான். லிமன் ஹமிதஹு, இந்த ஹூடைய லமீர் அல்லாஹுவின் பக்கம் ஈட்டிக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவை எவன் புகழ்ந்தானோ அவனை,
அவனை அல்லாஹு அவனுடைய புகழை அவனை அப்படின்னா அல்லாஹ் அவனுடைய புகழை அல்லாஹ் கேட்டுவிட்டான். இஅ்திதாலுக்கு வந்து விட்டார், சிறுநிலையை அவன் அடைந்து விட்ட பொழுது கால அவன் கூறுவான், ரொப்பனா லகல் ஹம்து, எங்கள் இரட்சகா புகழ் அனைத்தும் உனக்கே உரியது என்ற இந்த வார்த்தையை சொல்லுவான். சுருக்கமாக இங்கே ரியாதுல் பதியா என்பதை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒரு சுருக்கமான ஒரு ஃபிக்ஹுடைய தொகுப்பு நூல் தான். அப்போ இதில் வந்து சட்டங்களும் மசாலாக்களும் துஆக்களும் சுருக்கமாக இருக்கும். பெரிய பெரிய கிதாபுகளில் உங்களுக்கு இதை விட அதிகமாக விரிவாக தரப்படும். அப்போ அதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். அடுத்து வாருங்கள். وأن يقنت في اعتدال الركعة الأخيرة والسنة இருக்குதுல்ல, ஐயக்கூல என்பதில் இது வந்து என்ன ஆகும், அத்துஃபாக ஆகும். அப்போ சுன்னத் என்பது மீண்டும் வரும். இன்னும் சுன்னத்தாக இருக்கிறது ஐயகுனுத இல்லை ஐயகுனுத என்று சொல்லணும். ஐயகுனுத ஃபி இக்திதாலிர் ரக்அத்தில் அகீரதி மினஸ் சுப்ஹி குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகையில் கடைசி ரக்அத்தின் இஅ்திதாலில் சிறுநிலையில் குனூத் ஓதுவதும் சுன்னத்தாக இருக்கிறது. சுபஹ்ல குனூத் ஓதுறது 2வது ரக்அத்தில் இஅ்திதால்ல ருக்கு முடித்து இஅ்திதால்ல இருக்கும்பொழுது குனூத் ஓதுறது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஒமினல் வித்ரி பின் நிஸ்ஃபி ஸானி மின் ரமதான், ரமதான் மாதத்தில் 2வது பகுதியில் 2வது பாதியிலே வித்ரு தொழுகையில் இந்த குனூத்தை ஓதுவதும் சுன்னத்தாக இருக்கிறது. வித்ரு தொழுகையில குனூத் ஓதுவதும் சுன்னத்தாக இருக்கிறது. இது எல்லாமே ருக்கு சம்பந்தப்பட்ட மசாலானால முசன்னிஃப் அவர்கள் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அதை மீட்டி கொண்டு வருகின்றார்கள். ருக்குவுடைய ஃபர்தான விஷயங்கள், பேண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். தொடர்ந்து பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்களையும் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அடுத்து வாருங்கள். வஸ்ஸாபிஉ, 7வது ருக்குன். 7வது ருக்குன் என்னது? அஸ்ஸுஜூது மர்ரத்தைனி மக்ரூனம் பித்துமஅனீனா, துமஅனீனத்தை கொண்டு சேர்க்கப்பட்ட நிலையிலே 2 தடவை சஜிதா செய்வது 7வது ருக்குனாக இருக்கிறது. அதாவது 2 சஜிதாவும் சேர்த்து ஒரே ருக்குனாக என்ன செஞ்சிட்டாங்க, ஆக்கிட்டாங்க. 2 சஜிதாவுக்கு மத்தியில் உங்களுக்கு வந்து சிறு இருப்பு இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க அரபில, அல் ஜுலூசு பைன சஜதத்தைன் என்று சொல்லப்படும். அப்போ அந்த சிறு இருப்புக்கு அடுத்து தான் 2வது சஜிதா செய்யப்படும். அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். 2 சுஜூது அப்படின்னா ஒன்றா சொன்னதுனால 2 சுஜூது எப்படி நம்ம அதை செய்கிறது அப்படின்னா இடையில ஒரு சிறு இருப்பு, அல் ஜுலூசு பைன சஜதத்தைன் என்று சொல்லுவார்கள். அதற்கு அப்புறம் தான் 2வது சஜிதா செய்ய முடியும். ஹைர், 2 சஜிதாமே எப்படி தான் செய்யணும்? மக்ரூனம் பித்துமஅனீனா, அமைதியான நிலையில் இந்த 2 சஜிதாக்களையும் நிறைவேற்ற வேண்டும். வயுஸ்தரது ஃபீஹி, இந்த சஜிதாவிலே ஷர்த்திடப்படும் ஐயஸ்ஜுத அலா ஜப்ஹதிஹி, அவனுடைய நெற்றியின் மீது, மக்ஷூஃபத்தன், அவனுடைய நெற்றி திறக்கப்பட்டு இருக்கும் நிலையிலே நெற்றியின் மீது சஜிதா செய்வது. அதாவது நெற்றியை கொண்டு சஜிதா செய்யணும். நெற்றியின் மீதுனா என்ன, நெற்றியை கொண்டு சஜிதா செய்வது ஷர்த். நெற்றி வந்து என்ன செய்யணும், தரையில் படணும். அது மட்டுமல்ல, வஅலா ருக்குபத்தைஹி, அவனுடைய 2 முழங்கால்களை கொண்டு, முழங்கால் என்ன செய்யணும், தரையில் படணும். வஅலா ஜுஸிம் மின் புதூனி யதைஹி, அதே போல அவனுடைய 2 கைகளின் உள்பாகங்களின் சில பகுதிகளை கொண்டு, இந்த அலாவுக்கு கொண்டுன்னு அர்த்தம் வச்சா கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். மீதுன்னு சொல்கிறத விட 2 கைகளின் உள்பாகங்கள் அப்படின்னா அந்த உள்ளங்கை பகுதிகள், அது வந்து என்ன செய்யணும், தரையில் படணும். அது மட்டுமல்ல, வஜுஸ்இம் மின் புதூனி அஸாபிஇ கதமைஹி, அவனுடைய 2 பாதங்களின், கதம்னா கால், 2 கால்களின் விரல்களின் உள்பாகங்கள்ல சில பகுதி, ஜுசுனா என்னது, சில பகுதி என்பதை குறிக்கும். அப்ப அவனுடைய 2 பாதங்களின் விரல்கள், கால்களின் விரல்களின் உள்பாகங்கள்
அந்த பகுதிகள் தரையில் படுவது கொண்டு சஜிதா செய்ய வேண்டும். இதுதான் சஜிதா செய்வது. இது அனைத்துமே என்ன அப்படின்னு சொன்னா ஷர்த்தாக ஆக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் என்ன செய்யணும்? சஜிதா செய்யும் பொழுது இந்த உறுப்புகள் எல்லாம் கரெக்டாக என்ன செய்யணும்? தரையில படணும். وَأَنْ يَرْفَعَ أَصَافِلَهُ عَلَى أَعَالِيهِ. அது மட்டுமல்ல, இன்னும் ஷர்த்தாக்கப்படும், அவனுடைய மேல்பாகத்தை விட கீழ்பாகம் உயர்ந்து இருப்பது. கீழ்பாகம் என சஜிதாவில் போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியும். சஜிதாவில் போகும் பொழுது என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக தெரியும். என்ன அப்படின்னா, அதாவது மேல்பாகத்தை விட கீழ்பாகம் மேலே உயர்ந்து இருக்கும். அப்போ இது ஒரு ஷரத். وَأَنْ يَتَثَاقَلَ بِرَأْسِهِ حَتَّى يَحُسَّ بِالثِّقْلِ. وَأَنْ يَتَثَاقَلَ بِرَأْسِهِ, அவனுடைய தலையை கொண்டு அழுத்தம் கொடுப்பது. இதனுடைய நேரடி பொருள் கனப்படுத்துவது என்பதுதான் இதனுடைய நேரடி பொருள். அப்போ அவனுடைய தலையை கொண்டு கனப்படுத்துறது அப்படின்னா தலையை கொண்டு என்ன செய்யறது? அழுத்தம் கொடுக்கணும். ஹத்தா யஹுஸ்ஸ பிஸ்ஸிக்ல், ஒரு பாரத்தை கொண்டு அவன் உணர்கின்ற வரை அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? அழுத்தம் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி இங்கே சொன்ன மாதிரி நம்ம செஞ்சிட்டாலே அங்கே நமக்கு அந்த தலைக்கு ஒரு பாரம் வந்துடும். இது எல்லாமே ஷருத்து. அப்போ இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, சில பேர் அந்த பாரம் இல்லாமல் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் என்ன செய்வாங்க? அந்த தலையை தரையில் வைப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது என்பது தான் இங்கே நம்ம புரிய வேண்டிய விஷயம். அடுத்து இங்கே பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள். வஸ்ஸுன்னத்து அன் யஸ்ஜுத அலா அன்ஃபிஹி, அவனுடைய மூக்கை கொண்டு சஜிதா செய்வதும் சுன்னத். இப்போ மூக்கு சஜிதாவில் மேலே சொல்லப்பட்ட எல்லா உறுப்புகளும் படுறது கட்டாயமாக அது ஷர்த்தாக ஆக்கப்பட்டுள்ளது. இது சுன்னத். மூக்கு படுவது என்னது? சுன்னத்தாக இருக்கிறது. அவனுடைய மூக்கை கொண்டு சஜிதா செய்வதும் சுன்னத்தாகும். வயகூல, இன்னும் சொல்லுவது, ஃபி சுஜூதிஹி, அவனுடைய சஜிதாக்களில் கூறுவது சுன்னத்தாகும். சுபஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்திஹி, சுபஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்திஹி என்ற இந்த தஸ்பீஹை கூறுவதும் சுன்னத்தாக இருக்கிறது. வ அத்னல் கமாலி சலாசுன், இதில் பரிபூர்ணத்தில் ஆக குறைந்தது 3 தடவையாக இருக்கும். சுபஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்திஹி என்றால் உயர்ந்த என்னுடைய ரப்பு மகா பரிசுத்தமிக்கவன், இன்னும் அவனுடைய புகழை கொண்டு நான் புகழ்கிறேன் என்பது இதனுடைய பொருள். அடுத்து வாருங்கள். வ அன் யுக்ஸிர ஃபீஹி மினத் துஆஇ, இந்த சஜிதாவிலே சுஜூதிலே துஆக்களிலிருந்தும் அவன் அதிகப்படுத்துவதும் சுன்னத்தாகும். அதிகமாக துஆ கேட்கறது சுன்னத்தாக இருக்கிறது. அதனால் அந்த சஜிதாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்கள் என்னென்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் மனனம் செய்யணும். மனனம் செஞ்சுக்கிட்டு நம்மளும் என்ன செய்யணும்? தொழுகையில் தொழுகும் பொழுது அந்த துஆக்களை கேட்கணும். நீங்கள் பெரிய கிதாபுகள் படிக்கும் பொழுது அது என்னென்ன துஆக்கள் என்ற வாசகங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். அல்ஹம்துலில்லாஹ், நாம் இத்துடன் இந்த பாடத்தை நிறைவு செய்கின்றோம். அடுத்த பாடத்தில் சந்திப்போம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.